வணக்கம். இந்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பிரதமர் இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான அந்த விவாதத்தில் பதிலளி அளிக்காமல் இருப்பதற்கு காரணம் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட எம்பிக்கள் தங்க போராட்டம் நடத்துவதற்கும் தாக்குவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக ஒரு பகிரங்கமா ஒரு புகார் கூறியிருக்கிறார். எந்த அளவுக்கு உண்மை மேடம்? எங்களை எல்லாம் பார்த்தா யாரையாவது போய் தாக்குற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இது பிரதமர் நேற்று எங்களுடைய போராட்டங்களுக்கும் நாங்க கேட்க போற கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாம பயந்துகிட்டு அவைக்கு வரல. இதுதான் மேட்ரு. 3 நாட்களாக நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்தியாவே பாத்துக்கிட்டு இருக்கு. மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய டைம்ல பேச முயற்சி பண்றாரு நாடாளுமன்றத்துல. ஆனா அவரை பேச விடாம பிரதமர், ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து ஸ்பீக்கரை பிரஷரைஸ் பண்ணி அவரை பேசவே விடாம பண்றாங்க. அதற்கு மேல நேத்து ஒரு பாஜக எப்பவுமே ஆபாசமா பேசக்கூடிய ஒரு எம்பியை எழுப்பி விட்டு அவர் ரொம்ப ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பிரதமர், முன்னாள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதமர்களை குறித்து அவதூறு பேசுறாரு. நாங்க எல்லா காங்கிரஸ் கட்சி எம்பிக்களும் போய் எங்களுக்கு அவ்வளவு கோபம், நாங்க போய் பிரதமர்கிட்ட பிரதமர் சபாநாயகர்கிட்ட நாங்க முறையிடுறோம், அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். அப்ப பிரதமர் அவர் புரிஞ்சுக்கிறாரு, தப்புன்னு ஒத்துக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கிற 4 மணிக்கு வாங்கன்னு சொல்றாரு. நாங்க 3 மணிக்கு போனவங்கள 4 மணிக்கு நாங்க திருப்பி போனா எங்களால நடவடிக்கை எடுக்க முடியல, நான் அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு அவங்க எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு பதில் சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் பிரதமர் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்பதான் நாங்க கடுமையா ப்ரொடெஸ்ட் பண்றோம். நாங்க போராட்டம் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் எப்பவும் போல. நாங்க நான் 7 வருஷமா எம்பியா இருக்கேன். 7 வருஷமா இந்த அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத பிரச்சனைகளை எதிர்த்து நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். நேத்தும் அந்த மாதிரி உக்கிரமான ஒரு போராட்டத்தை தான் நாங்க நடத்திக்கிட்டு இருந்தோம். பிரதமர் அவைக்கு வந்த உடனே பிரதமர் கிட்ட போராட்டம் நடத்தி கேள்வி கேட்கறதா எங்களுடைய நோக்கம். ஆனா எங்களுக்கு பயந்துட்டு பிரதமர் அவைக்கு வரல. எந்த கேள்விகளுக்கு பிரதமர் அஞ்சுகிறார் என்றால், ஒண்ணு இந்தியாவை இந்தியாலயே சீனா தாக்குறதுக்காக சீன படைகள் முன்னேறி அவங்களுடைய பீரங்கிகளோட வந்துகிட்டு இருக்கிறப்ப நீங்க இந்திய படைக்கு ஒரு சரியான உத்தரவை கொடுக்காம 2 மணி நேரம் இழுத்து அடிச்சு ராணுவ தளபதி தொடர்ச்சியா அப்படி போன் பண்ணப்ப கடைசியா நீயே முடிவெடுத்துக்குன்னு சொல்லிடுறாங்க அவர்கிட்ட. இந்தியால எப்பவுமே அரசியல் தலைமை முடிவெடுக்கிறது தான் ராணுவம் செயல்படுத்துவாங்க. பாகிஸ்தான்ல தான் ராணுவமே முடிவெடுத்து ராணுவமே செய்யும். இது பாகிஸ்தான் கிடையாதுல்ல, இது இந்தியா. அப்ப பிரதமர் சீனாவை கண்டு பயந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு பலவீனமான பிரதமராக இருக்காரு. அது இந்த ராணுவ தளபதி அந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. அதை தான் ராகுல் காந்தி அவர்கள் காட்டுறாருன்னு அவங்க பேச விட மாட்டேங்கிறாங்க. 2வது, இப்ப அமெரிக்க இந்திய ஒப்பந்தம் வர்த்தக ஒப்பந்தம் மிக மிக மோசமானது. இந்தியாவை பிரதமர் முழுக்க தன்னுடைய நண்பரையும் தன்னையும் தன்னுடைய பாஜகவினுடைய நலன்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியாவை முழுக்க அமெரிக்காவுக்கு அடிமையாக்கிட்டாரு. அது அந்த ஒப்பந்தத்தை கூட ட்ரம்ப் சொல்லிதான் நமக்கு தெரியுது. பிரதமர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு இன்னைக்கு வரைக்கும். அப்ப ட்ரம்ப் சொல்றத மறுக்க வேண்டியதான? அப்படி ஒரு ஒப்பந்தம் இருந்தா நம்மளுடைய விவசாயிகளும் நம்மளுடைய சிறு குறு தொழில் நடத்துவர்களும் அழிஞ்சு போயிருவாங்க இந்தியால. இன்னைக்கு இவங்க நம்பிதான் 75% பேர் இந்தியாவில விவசாயிகளும் சிறு குறு தொழில்கள் நடத்துறவங்க தான் 75% மக்கள் இருக்காங்க. இவங்க முழுக்க இந்த ஒப்பந்தத்தால் அழிக்கப்படுவார்கள். இதற்கப்புறம் எப்ஸ்டைன் ஃபைல் எப்ஸ்டைன்கிறவர் அமெரிக்கால சிறு பெண்களை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி பெரிய பெரிய தலைவர்களை அங்க அழைச்சிட்டு போய் ஒரு தனி தீவுல ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் அவர் யுஎஸ் அரசாங்கத்தால் தண்டனை கொடுக்கப்பட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் ஜெயில. அவருடைய ஃபைல்ஸ இப்ப அமெரிக்க அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்குது. அதுல பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அவர்களும் பிரதமர் பேரும் இடம்பெற்றிருக்கு. அது ஏன் இடம்பெற்றிருக்குது நாங்க கேட்கிறோம். அது பிரதமருக்கு விளக்க வேண்டிய கடமை இருக்குல்ல. இந்த மாதிரி கேள்விகளை நாங்க கேட்கிறோம், பிரச்சனைகளை எழுப்புறோம்ங்கிறதுனால அதற்கு பயந்துகிட்டு தான் அவர் ராகுல் காந்தி அவர்களை பேச விடல, அவைக்கு வரலையே ஒழிய நாங்க எப்பவுமே போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். பிரதமர் நேர்மையானவராக, பயப்படாதவர்களாக, தவறு செய்யாதவராக இருந்தா நேர் எதிர்கொண்டு எங்க கேள்விக்கு பதில் சொல்லலாமே. எதிர்கட்சி தலைவரை மற்ற எதிர்கட்சி எம்பிக்களை பேச விடலாமே. நான் கூட பேசுறதா தான் இருந்தது, பேச முடியல. அதனால எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி இந்த விஷயத்துல நாங்க உறுதியா இருக்கோம். நாங்க நாடாளுமன்றத்துல பேசுவோம். பேசுறதுக்கு தான் நாடாளுமன்றம் இருக்கு. எங்களை பேச அனுமதிக்கலன்னா நாங்க போராடுவோம். இதுதான் எங்க நிலைப்பாடு. நேற்று நாங்க இதான் செஞ்சோம், நாளைக்கு நாங்க அதான் செய்ய போறோம். இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் பொய். இது கட்டுக்கதை இட்டு கட்டி சொல்றாங்க. பிரதமர் பயந்துகிட்டாருங்கிற பிம்பத்தை மறைப்பதற்காக இன்று சபாநாயகர் அவர்களுக்கு பின்னால பிரதமர் ஒழிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான பிம்பங்களை உருவாக்குறாங்களே ஒழிய நாங்களும் கண்ணியமான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், மிக எந்த விதமான வன்முறையிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள். பாஜக தான் கலவரம் பண்ற கட்சி, வன்முறை பண்ற கட்சி. அதனால அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனா நேற்று இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்றாரு. ஆனா இன்றும் பிரதமர் நரேந்திர மோடி பதில் அளித்திருக்கலாம். இன்றும் வராதற்கு காரணமா இருந்துட்டு இன்னும் மோசம்.
பிரதமரே அவைக்கு வரல, பிரதமர் பதில் சொல்லல. இது வந்து நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத ஒண்ணு அவங்க பண்ணிருக்காங்க. பிரதமருடைய பதிலுரை இல்லாமயே வந்து குடியரசுத் தலைவர் தீர்மானத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே இது வந்து இந்திய ஜனநாயகத்தை பலமுறை படுகொலை செய்யறாங்க. அது நேற்று நடந்து இன்னைக்கு நடந்து இன்னும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வேதனையான ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் இன்னைக்கு. ஆனா தமிழக பெண் எம்பிக்கள் மீது அந்த புகார சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்றதுக்கு என்ன காரணம்? நீங்க ரொம்ப தீவிரமா நேத்து முழக்கங்களை எழுப்பினீங்க. ரொம்ப தீவிரமான நிலைப்பாட்டோட போராடிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே மேடம். எங்களோட வந்து இணைப்புல இருந்து இந்த மக்களவை அந்த புகார் தொடர்பான விளக்கத்தை அளித்தமைக்கு மிக்க நன்றி மேடம்.